ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிச்சன்லேருந்து தான் பேசுகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சாம்பார் செய்கிறதுக்காக 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சு குக்கரில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவைக்கேற்ப தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு வேகிறதுக்கேற்ப 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் 2, பெருங்காய கட்டி சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, கடுகு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. சாம்பார் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி தேவைக்கேற்ப, வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். புளி தண்ணி 1 நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்க. நான் முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய், மாங்காய், அவரை. இப்போ நம்ம ஒரு வாணலில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காய கட்டி 2 வரமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா நல்லா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த 2 அளவு மீடியம் சைஸ் தக்காளியையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்தமாரி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிளை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்தமாரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் மசாலா எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பருப்பு வேக வச்சுருந்த பருப்பு தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்லாம் வேவுற அளவுக்கு, காயெல்லாம் வேவுற அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி நல்லா கொதி வந்திருக்கும். இப்போ நல்லா ஒரு கிண்டிட்டு நம்ம அந்த நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கிளறி திரும்பவும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா வேகட்டும் காயெல்லாம். நல்லா காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. சாம்பார் சுண்ட கொதி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா எனக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.